அறிவையர் மீது கண்மலர் செலுத்திய ஆளாள சுந்தரரை இறைவர் சபித்தார் இல்லை. அவர் விரும்பியதை அருளினார். அவரை மணந்து மருவி மகிழ அருள் புரிந்தார். ஆனால் அத்தன்மை காமனை எரித்த நிலையில் நிகழாது. ஆதலின் மண்ணுலகிற்கு அனுப்பினார். வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் என்பது தமிழ்மறை. மண்ணுலகிலும் தவம் செய்தது தமிழகம். ஐம்பூத திருத்தலங்களும் 6 படைவீட்டு திருத்தலங்களும் ஆன்றோர் பலர் அவதரிக்கும் பெருமையும் கொண்டது தமிழகமே அன்றோ? ஆளாள சுந்தரர் அவதரிக்க தவமிக செய்த தமிழகத்தில் தனிச்சிறப்புடையது திருமுனைப்பாடி நாடு. அந்நாட்டின் அணிகலமாக திகழ்வது திருநாவலூர். சடையனாரும் இசைஞானியாரும் ஆதிசைவ மரபுமே அவரை பெறுவதற்கு தனிதவம் செய்தவர். இவருடைய பிள்ளை திருநாமம் ஆரூரர். அது சடையனாருடைய பிதாவின் பேர். தந்தையின் நாமத்தை மைந்தனுக்கு சூட்டும் வழக்கம் அப்பொழுதே இருந்ததாக இதனால் விளங்குகின்றது. சுந்தரருடைய நாமங்கள் ஆரூரர், வன்தொண்டர், தம்பிரான் தோழர், வனப்பகையப்பன், சிங்கடியப்பன், திருநாவலூர், சேரமான் தோழர் என்பன. நரசிங்க முனையர் என்னும் சிற்றரசர் நம்பி ஆரூரரை பெற்றோரிடம் கெட்டு பெற்று வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்தனர். இதனால் சடையனாருடைய வல்லன்மை விளங்குகின்றது. தனக்கு ஒரே திருமகனாக இவர் இருந்தும் தவத்தின் எல்லையாக தோன்றியிருந்தும் இச்செல்வ புதல்வரை அரசர் இறந்தவுடன் தந்துவிட்டார். மனம் வந்த புத்தூரில் வாழ்ந்த சடங்கவியல் சிவாச்சாரியாருடைய புதல்வியை மனம் பேசினார்கள். 6 அங்கங்களில் தேர்ந்து அவ்வங்கங்களை தன்வசமாக்கினவர். ஆதலின் அவருக்கு இப்பெயர் ஏற்பட்டது. அக்காலத்தில் மணமகள் வீட்டிலேயே திருமணம் செய்யும் வழக்கம் இருந்தது என்பது காணப்படுகின்றது. இறைவர் தடுத்தாட்கொள்ளும் மாட்சிமையுடையது இவ்வரலாறு. இறைவர் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாதவர். அவரை பேராயிரம் பரவி வானூர் ஏத்துவர். வெகு கோடி நாமங்கள் அடியார் வாழ்த்துவர். அத்திருநாமங்களும் முடிமணியாக விளங்குவது பித்தன் என்ற திருநாமம். தான் எழுதி வந்த அடிமை ஆவணத்திலேயே அத்திருநாமத்தை இறைவர் எழுதி வந்தார். என்ன அதிசயம்! தன்னை தானே பித்தன் என்று எழுதி வருவாராயின் அந்த நாமத்தில் அவருக்கு இருக்கும் இன்பம்தான் யாதோ! பித்தன் என்றவுடன் அத்தன் உளம் குளிரும். கல்லையும் கட்டியும் வெட்டிரியும் சித்தம் மாறுபட்ட பித்தனார் அவன் என் அன்று அன்று கருணையின் முதிர்ந்து முதிர்ந்து சென்ற இடத்தில் நெகிழும் நெகிழ்ச்சியின் எல்லை பித்து மயங்கிய பித்து அன்று அது. எத்துணை பெரிய குற்றம் புரியாயினும் அக்குற்றத்தை நினையாது அனுகூலமே புரியும் கருணை உள்ளத்தின் சிகரம் பித்து. பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கள்ளு என்ற பழமொழியை ஏந்து சிந்திக்க. வழக்கு தீர்க்கும் நியாய சபையின் திறமும் ஆவணமும் எழுதும் முறையும் வழக்கை தீர்க்கும் தன்மையும் இதில் மிக அழகாக அமைந்துள்ளன. பரமனுடன் வழக்கு பேசி வன்மை பேசினராதலின் சிவபெருமானே வன்தொண்டர் என்னும் நாமத்தை சூட்டினார். பித்தா என்றே பாடு